சொர்க்கவாசலுக்குள் செல்வோமா? இன்று வைகுண்ட ஏகாதசி. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பெருமாள் பரமபத வாசல் என்னும் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருள்வார். இந்த கோவிலை பற்றிய சுவையான தகவல் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இக்காலத்தில் மாவட்டங்களை கவனிக்க ஆட்சித் தலைவர் என்னும் கலெக்டர் இருப்பது போல ஸ்ரீரங்கம் கோயிலை கவனிக்கவும் ஆட்சித் தலைவர் ஒருவர் இருந்தார். இவரது பணிகள் வியக்கத்தக்கவை. இக்காலத்தில் எல்லா கோவில்களும் கடைபிடிக்க வேண்டியவை. காலையில் நீராடி 2ஆம் பிரகாரத்தில் உள்ள கொடிக்கம்பத்தை பார்ப்பார். மடைப்பள்ளி சரக்கு அறை பூஜை பொருள் வைப்பறையை பார்வையிடுவார். ஊழியர்களுக்கு அன்றைய பணியை பிரித்து கொடுப்பார். நந்தவனம் சென்ற அன்றைய பூஜைக்கு தகுந்த மலர்களை தேர்ந்தெடுத்து பறிக்கச் சொல்வார். தினமும் கோயில் ஊழியர்களின் கூட்டம் நடக்கும். அதில் ஊழியர்களின் கடமை உணர்வை அதிகரிக்கும் வகையில் பேசுவார். மதிய பூஜை முடியும் வரை அங்கு இருப்பார். பின்னர் தன் வீட்டுக்கு சென்று சாப்பிடுவார். மாலையில் மீண்டும் கோவிலுக்கு வந்து சடங்குகளையும் விழாக்களையும் நடத்த ஏற்பாடு செய்வார். கருவூலத்தில் வைக்கப்படும் பொருட்களை சரிபார்த்து அதன் மீது முத்திரையிடும் பொறுப்பும் இவருடையதே. இவருக்கு உதவியாக 4 அதிகாரிகள் இருந்தனர். அவர்கள் கோயில் கட்டடத்தை பொறுப்புடன் கவனிக்க வேண்டும். புல் பூண்டும் அடைத்து பார்க்கவே முடியாது. ஏனெனில் அவற்றை உடனடியாக அகற்ற கோயில் கண்காணிப்பாளர் மூலம் ஏற்பாடு செய்து விடுவார். கட்டடங்கள் மிக கவனமாக பாதுகாக்கப்பட்டன. இது போன்ற நல்ல செயல்கள் இப்போதும் அனைத்து கோவில்களிலும் நடக்க வேண்டுமென ரங்கநாதரை வேண்டியபடி நாமும் சொர்க்கவாசலுக்குள் நுழைவோம்.